தியானம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவனாம் அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் உரித்தாகட்டுமா. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் ஈருலகத் தலைவர் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அவுலியாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கே குழுமி இருக்கக்கூடிய நம் அத்துணை நபர்கள் மீதும் அல்லாஹுடைய வற்றா கருணை என்றென்றும் என்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். புனிதமான ஜும்ஆவுடைய நாளில் நாம் அனைவர்களையும் அல்லாஹ் தஆலா ஒன்று கூட்டியதை போல நாளை மஹ்ஷர் மைதானத்திலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாஅத் என்னும் பரிந்துரை கிடைக்க பெறுவதற்கு நம் அத்துணை நபர்களுக்கும் வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ரப்பே, புனிதமான ஜும்ஆவில் நாங்கள் கேட்கக்கூடிய துஆ உள்ளத்திற்கு அமைதியையும் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் அந்த நீண்ட ஆயுளில் உன் பொருத்தத்தோடு வாழக்கூடிய நல்ல நசீபினை எங்கள் அத்துணை நபர்களுக்கும் ரப்பே வழங்குவாயாக என்று இந்த நல்ல நேரத்தில் நாம் துஆ செய்து கொள்வோம். அன்பிற்குரியவர்களே, திருக்குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லுவார், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. மார்க்கமாக நான் பொருந்தி கொண்டது இஸ்லாத்தை நான் பொருந்தி கொண்டேன் என்று ரப்பு இஸ்லாம் குறித்து சொல்லுகிறார். மாத்திரமல்ல, ஒரு மனிதனுடைய வாழ்வியலுக்கு தேவையான அத்துணை அம்சங்களும் மிக தெளிவாக சொல்லப்பட்ட ஒரே மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் மட்டும்தான். எது ஹலால், எது ஹராம், எதை செய்தால் நன்மை, எதை செய்தால் தீமை, தீமை செய்தால் நீ செல்லும் இடம் எங்கே, நன்மை செய்தால் நீ செல்லும் இடம் எங்கே போன்ற அத்துணை விஷயங்களையும் மிக தெளிவாக ஆணைத்தரமாக சொல்லித்தரக்கூடிய அற்புதமான மார்க்கம் தீனுல் இஸ்லாம். அப்பேற்பட்ட மார்க்கம் குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான், வரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா. நான் இஸ்லாமிய மார்க்கத்தை பொருந்தி கொண்டேன், ஏற்றுக்கொண்டேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அப்படியானால் ஒரு இஸ்லாமியன் இஸ்லாம் சாராத, அது எந்த மதமாக இருந்தாலும் எந்த மார்க்கமாக இருந்தாலும், அறிவியல் பூர்வமான கண்டுபிடிப்புகளாக இருந்தாலும், மிகச்சிறந்த கருத்தாக இருந்தாலும், இஸ்லாம் தவிர்த்து இஸ்லாம் சொல்லாத ஒன்றை அவன் வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ளவே கூடாது. இஸ்லாத்திலே சொல்லப்படாத அதிமேதாவித்தனமான கருத்து வேறு எங்கேயும் உண்டா? எந்த காலத்திலும் கிடையாது. அப்படி இருந்தாலும் இஸ்லாத்திற்கு தாண்டி இஸ்லாத்தை மீறி அதை கடைபிடிக்க வேண்டுமா என்றால் ஒரு காலம் இஸ்லாம் அதை அனுமதிக்காது. அதனாலதான் அல்லாஹ் திருக்குர்ஆன் ஷரீஃபில் சொல்லுவான், லக்கும் தீனுக்கும் வலிய தீன். உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, அவர்கள் மார்க்கம் அவர்களுக்கு. அவர்களுக்கு எப்படி எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம். அவர்கள் என்று சொன்னால் உலகத்திலே 1000 மதங்கள் இருந்தாலும் சரி, உலகத்திலே 1000 மார்க்கங்கள் இருந்தாலும் சரி, அவங்க எப்படி பின்பற்றணுமோ பின்பற்றிக்கிடுவாங்க. ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு அடிப்படை இருக்கா இல்லையா? ஒவ்வொரு மதத்துக்கும் கலாச்சாரம் இருக்கு, ஒவ்வொரு மதத்துக்கும் கோட்பாடுகள் இருக்கு. அதன்படி அவர்கள் நடந்து கொள்வார்கள். ஆனால் ஒரு காலத்திலும் இஸ்லாமியன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஏற்றுக்கொண்ட ஒரு இஸ்லாமியன் அந்நிய கலாச்சாரத்தோடு எந்த காலத்திலும் ஐக்கியமாக ஆகிவிடக் கூடாது. அதனாலதான் ரப்பு சொல்லுகிறார், லக்கும் தீனுக்கும் வலிய தீன். அவர்கள் மார்க்கம் அவர்களுக்கு, உங்கள் மார்க்கம் உங்களுக்கு. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான வாழ்வியல் நெறிமுறை கொடுக்கப்பட்டவர்கள் இஸ்லாமியர்கள். இன்றைக்கு இந்த இஸ்லாமியர்கள், சில இளைஞர்கள் இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தில் தன்னை பங்கெடுக்கக்கூடியவர்களாக ஆக்கிக் கொள்கிறார். முன்னாடியெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை மாத்திரம்தான் பின்பற்றுவார்கள். இன்றைக்கு நிறைய படிப்புகள் வந்து விட்டது, நிறைய கண்டுபிடிப்புகள் வந்து விட்டது, நிறைய நட்பு வட்டங்கள் அதிகமாயிருச்சு, ஜனங்கள் பெருத்திருச்சு. இருக்கிற இடத்திலே எல்லா செய்தியையும் உள்வாங்கக்கூடிய
வரக்கூடிய ஆற்றல் பெற்ற கருவிகள் எல்லாம் வந்துருச்சு. எல்லாம் வந்தது, அதோடு இஸ்லாத்திற்கு மாறான கொள்கைகளும் உள்ளே நுழைகிறது. இங்கேதான் இஸ்லாமிய சமூகம் மிக விழிப்புணர்வோடு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். நமக்கு ஆங்கில புத்தாண்டு என்பது ஒரு புத்தாண்டே கிடையாது. பொதுவாகவே புத்தாண்டை கொண்டாடலாமா என்றால் அது எந்த ஆண்டாக இருந்தாலும் கொண்டாட வேண்டிய அவசியமே இல்லை. எதுக்குங்க புத்தாண்டை கொண்டாடணும் சொல்லுங்க பார்க்கணும். இந்த புத்தாண்டுங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய படிப்பினையை சொல்லுது. என்ன படிப்பினை அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தினுடைய வயது எத்தனைங்க? 60 to 70 இதாங்க. இல்லஜரத்து 80 வயசு வரைக்கும் வாழ்றாரு, 90 வயசு வரைக்கும் வாழ்றாரு. அது ரொம்ப அவருக்கு அந்த 1000 நீட்டி கொடுத்துருக்குறோம், அது வேற கணக்கு. அடிப்படையான ஸ்கோர் எவ்வளவு அப்படின்னா 60 to 70 தான் அந்த உம்மத்துக்கு ரப்பு கொடுத்த நிர்ணயம். அதுக்குள்ள நிறைய நபர்கள் என்ன செய்வாங்க? வஃபாத்தை தழுவுகிறார்கள், நம்ம மறுக்க முடியாது. அப்போ 60 to 70 வயது கொடுக்கப்பட்ட இந்த சமூகம் ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டில் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி ஞாபகம் வைக்கணும்? 30 வயசு ஆயிடுச்சா ஒருத்தருக்கு, வாழ்நாள்ல பாதி முடிஞ்சது, 31 பாதி முடிஞ்சது, மீதி 30 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 40 வயசை தொட்டவர் என்ன நினைக்கணும்? 40 வருஷம் காலி, இப்படியே ஓடிடுச்சு, மிச்சம் 20 வயசு தான் இருக்கு, இது எஞ்சி இருக்கிற அந்த 20 வயசுல நம்ம நன்மை பண்ணணும் அப்படின்ற அந்த எண்ணம் பிறக்கும். 50 தாண்டியவரா? கொடுக்கப்பட்டது மிக சொற்ப காலம், வெறுமனே 10 ஆண்டோ 15 ஆண்டோ அதோடு முடிந்தது என்ற சிந்தனைக்கு அவன் வர வேண்டும். அதானங்க புத்தாண்டு. பொதுவாகவே இஸ்லாத்தில வாழ்க்கை என்பது ஒரு பேருந்திற்கு, ஒரு பயணத்திற்கு ஒப்பாகவே சொல்லப்படும். வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம் தான். அந்த பயணத்தை அவன் சிறப்பாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். மாறாக இந்த வருஷம் முடிஞ்சிருச்சு, அதை செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி மாற்றார்கள் செய்கிற வேடிக்கைகளை பார்த்து நேரத்தை கழிப்பதும் குற்றம். இல்லை சேர்த்து நம்ம எல்லாம் கொண்டாட மாட்டோம், ஆனா அந்த செலிபிரிட்டி நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா நிகழ்ச்சியெல்லாம் என்ன செய்வாங்க, வெளியிடுவாங்க. அதை பார்க்கலாம்ல, தப்பு இல்லையே என்று சொன்னால், என்று கேட்டால் அதுவும் தவறுதான். அது அவன் கலாச்சாரம், அவன் கணக்கு, அப்படி போயிட்டு இருக்கு. அதுலயே நம்ம உள்ள புகழணும். இன்றைக்கு அரபுலகமே இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? மாற்று கலாச்சாரத்திற்கு அடிமையாக ஆகிவிட்டது. அந்த அளவிற்கு இன்றைக்கு அரபுலகம் மேற்கத்திய கலாச்சாரத்தில் ஊறி போயிருப்பதை நாம் பார்க்கிறோம். இவ்வளவு ஒரு வருத்தமான செய்தி. எங்கே தௌஹீது பிறந்ததோ, எது தௌஹீதின் அடையாளமோ, எங்கே இஸ்லாம் பூத்ததோ அந்த இடத்திலேயே அனாச்சாரங்களை அடுக்கடுக்காக இன்றைக்கு சவுதி கவர்மெண்ட் செய்து கொண்டிருக்கிறது என்றால், உண்மையிலேயே இந்தியாவில் உட்கார்ந்து, தமிழ்நாட்டில் உட்கார்ந்து மார்க்கத்தை ஓரளவு நாங்கள் தெளிவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை பெருமைப்பட்டுக் கொள்கிறோம். நம்ம அரபிய மண்ணில் பிறக்கல, அரபிய வாடையெல்லாம் இல்லை, தாய்மொழி அரபி கிடையாது, அந்த பாரம்பரியம்லாம் கிடையாது. ஆனால் எங்கோ ஒரு மூலையில் வாழுகிற இந்தியாவில், அதுவும் இந்தியாவுடைய ஓரத்தில் இருக்கிற தமிழகத்தில் இருந்து கொண்டு பெருமிதம் கொள்கிறோம். எங்கே இஸ்லாம் பூத்ததோ, எங்கே இஸ்லாம் வளர்ந்ததோ, எங்கே இஸ்லாம் ஜொலித்ததோ அந்த ஒரு நூறானியத்தை போக்குறீங்களேப்பா, உங்களுக்கு நாங்க எவ்வளவோ பரவாயில்லை. ஏதோ 5 நேரம் தொழுகிறோம், ஏதோ 5 நேரம் தொழுகிறோம், எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவற்றை பின்பற்றி கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை நகர்த்துகிறோம். ஒரு காலம் அந்த மண்ணை நாங்கள் நாரடிக்கவில்லை, ஒரு காலம் அந்த மண்ணிற்கு நாங்கள் இனிமை ஏற்படுத்தவில்லை. ஆனால் அந்த மண்ணிலே, அந்த பூமியிலே பிறந்து கொண்டு தௌஹீதிற்கு மாற்றமாக எல்லா ஆச்சாரங்களையும் கட்டவிழ்த்து விட்டு விட்டார். இருந்தாலும் சமீப காலமாக இளைஞர்களுக்கு மத்தியிலே ஊடுருவி இருக்கக்கூடிய ஒரு அந்நிய கலாச்சாரத்தை நாம் வெகுவாக வெறுக்க வேண்டும். அதில் யாராவது போய் விழுந்தால் அதை தடுக்க வேண்டும். காரணம், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இந்த வாழ்க்கை இருக்கிறது ஒரு அற்புதமான பயணம், ஒரு பிரயாணம் வருதுனாங்க. இந்த உலகத்துல வாழுகிற பொழுது நப்சு, ஷைத்தான், இன்னும் பிற மாற்று மத கலாச்சாரங்கள் எல்லாமே நம்மளை கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரு இஸ்லாமியனா நீங்க வாழ்ந்து பாருங்களேன், உங்களை டச் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கு.
நீங்க அதுல இருந்து தட்டி விட்டு வாழுகிற காலமெல்லாம் ஒரு உண்மை முஃமினாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறாய். எப்பொழுது அந்த கலாச்சாரத்தோடு, சைத்தானோடு, நப்சோடு ஐக்கியப்படுகிறாயோ, தவறு செய்கிறாயோ, பாவம் செய்கிறாயோ, ஈமானை இழக்கிறாயோ, அப்பொழுதுதான் நீ தடம் புரண்டு விடுகிறாய். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த பயணத்தில், இந்த உலக வாழ்க்கையினுடைய பயணத்தில் மிக தெளிவாக நேர்த்தியாக நம்முடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஊருக்கு போறோம், இங்கிருந்து மெட்ராஸுக்கு போகணும், நல்ல பஸ்ஸா அப்படிதான் நான் பார்ப்போம். முதல்ல நல்ல பஸ்ஸா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் என்ன செய்யறோம், போய் உட்காரோம். காசு கம்மியா இருக்குன்றதுக்காக வேண்டி கரடு முரடா போற பஸ்ஸில் ஏறுவோமா? உயிருக்கு ஆபத்து, போக மாட்டோம் இல்லையா? என்ன காரணம்? பயணம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அப்படி பயணம் பாதுகாப்பாக இருந்தால் மாத்திரம்தான் உரிய இடத்திற்கு நான் போய் சேர முடியும். அதே போன்றுதான் ஷைத்தான், நப்சு, எப்படி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதோ அத்தனையும் வழிகெடுப்பதற்கு தயார் நிலையில். குறிப்பாக நம்ம அரபி மண் இல்லை, நம்ம பிறந்தது அரபி மண் இல்லை. அதனால நம்மை சுற்றி எல்லா அந்நிய கலாச்சாரங்களும் ஊடுருவி கொண்டேதான் இருக்கும். இதிலிருந்து ரப்பே எங்களை பாதுகாப்பாயாக. பிறந்தது முஸ்லிம், லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை ஏற்றுக்கொண்டு மரணிக்குகிற வரை இந்த கலாச்சாரத்தோடு, இந்த கலாச்சார ஐக்கியத்தோடு நாங்கள் இறுதி வரை வாழ வேண்டும் என்ற ஒரு உறுதிமொழியை நாம் ஒவ்வொரு ஆண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்ராஹிம் அதுகம் ரஹ்மத்துல்லாஹ் ஒரு மிகப்பெரிய மார்க்க ஞானி. அவங்க காபத்துல்லாவுக்கு அப்படியே நடந்து போறாங்க, ஹஜ்ஜு செய்யலாம் அப்படியே போறாங்க. போற வழியில ஒருத்தர் வாகனத்துல வர்றாரு. வாகனத்துல வர்றவர் கேட்கிறாரு, என்னங்க இப்ராஹிம் அதுகம், எங்க போறீங்க? அப்ப அவங்க சொல்லுவாங்க, நான் ஹஜ்ஜுக்கு போறேங்க. அப்ப அந்த வாகனத்துல வந்தவர் சொன்னாராம், ஹஜ்ஜுக்கா? ஏங்க ஹஜ்ஜுக்கு போறதா இருந்தா எவ்வளவு பெரிய வாகனம்லாம் ரெடி பண்ணணும், இப்படியெல்லாம் போகணும், எவ்வளவு நாள் ஆகும், நீங்க என்னன்னா சர்வசாதாரண ஹஜ்ஜுக்கு போறேங்கிறீங்க, என்ன பைத்தியமா அப்படின்னு கேட்கலாம். அப்ப அவங்க சொல்றாங்க, எவ்வளவு பெரிய ஆன்மீகமான வார்த்தை சொல்கிறார்கள் பாருங்க. நீங்கள் பார்க்காத பல வாகனத்தை நான் பார்க்கிறேன், நீங்கள் செய்யாத பல பயணங்களை நான் செய்கிறேன். எனக்கு துன்பம் என்று வருகிற பொழுது பொறுமை என்ற வாகனத்தில் ஏறிக்கொள்வேன். எனக்கு இப்படி நடந்து போற துன்பம் என்று ஒன்று வந்துட்டா பொறுமை என்ற வாகனத்தில் நான் ஏறிக்கொள்வேன். போற வழியில எனக்கு யாராவது உபகாரம் பண்ணாங்க, அல்லாஹ் உபகாரம் கொடுத்தாங்கன்னா நன்றி என்ற வாகனத்தில் நான் ஏறிக்கொள்வேன். சில நேரங்கள்ல எனக்கு பிடிக்காததான் நிகழும், நடந்து போறது தானே, எனக்கு பிடிக்காததெல்லாம் நிகழும். அதையெல்லாம் என் விதி, அல்லாஹ் எனக்கு கொடுத்தது என்று அதை ஏற்றுக்கொண்டு நடக்க ஆரம்பிப்பேன், பயணிக்க ஆரம்பிப்பேன் என்பதாக அவர்கள் சொல்லுவார்கள். என்னங்க திருத்து இவர் சொல்றாரு அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்லை. இந்த சூழ்நிலையிலும் அல்லாஹ் எதை கொடுத்தாலும் அதை வாங்கி கொள்ளுகிற பக்குவத்தில் நான் பயணப்படுகிறேன். அதனால் எனக்கு எந்த வாகனமும் தேவையில்லை. உண்மை யதார்த்தம் அதுதான். அல்லாஹ்வோடு ஐக்கியப்படுகிற ஒருவருக்கு அவர் அறியாபுரத்திலிருந்து அல்லாஹ் உதவியை கொடுத்து கொண்டே இருப்பார். ஆனால் அந்த அளவுக்கு ஈமான் வேணும். சும்மா ஒரு இன்ச்சு 1% ஈமான வச்சுக்கிட்டு 99% உதவி கிடைக்குன்னு நினைச்சா நடக்காது. 99% ஈமானை வைத்து உதவி வேண்டும் என்றால் அல்லாஹ் தஆலா அந்த உதவியை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அப்போ வாழ்க்கை பயணத்தில் கரடுமுரடான எல்லா விதமான மாற்று மத கலாச்சாரங்கள் நம்மை சேர்ந்துதான் பயணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதிலே மிக பாதுகாப்பாக நாம் இருக்க வேண்டும். பனி இஸ்ரவேலர்கள் பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. பனி இஸ்ரவேல்னா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல வாழ்ந்த அந்த மக்களுக்கு சொல்லுவாங்க. அவங்க எங்க சறுக்கி விழுந்தாங்க அப்படின்னு சொன்னா, நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சிலர்கள் அனாச்சாரங்கள் செய்கிற பொழுது கண்டும் காணாமல் விட்டு விட்டார். அதுதான் அவங்க செஞ்ச மிகப்பெரிய தப்பு. கண்டும் காணாமல் அப்படியே விட்டுட்டாங்க. கடைசியில் என்னாச்சு? எல்லா நபர்களும் அல்லாஹ்விடத்திலே கோபத்தில் ஆழ்த்தப்படக்கூடியவர்களாக மாற்றப்பட்டார். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஷுஅபுல் ஈமான் என்ற ஹதீஸ் கிதாபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க அல்லாஹ் கூப்பிடுவான், ஜிப்ரீலே இங்க வாங்க. நேர போய் இந்த ஒரு நகரம், பெரிய ஒரு ஊர், இந்த ஊரை அப்படியே புரட்டி போடுங்க அப்படின்னு.
ஊரை அப்படியே புரட்டி போடுங்க. எப்படின்னு சொன்னா, ஒரு மரத்துக்கு வேறு அடியில் தானே இருக்கும், நேர புடுங்கி போட்டா வேறு மேலையும் கிளைகள்லாம் எப்படிங்க தலை குப்புற விழுகும். அது மாதிரி அந்த ஊரை தலை குப்புற நீங்கள் புரட்டி போடுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்ட பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, யா ரப்பி, இறைவா, இன்ன ஃபீஹிம் அபுதுல், அந்த ஊர்ல ஒரு அடியார் இருக்கிறார், அந்த ஊர்ல ஒரு அடியார் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? லம் யாசிமுக தரஃபத் ஐன், ஒரு கண் சிமிட்டும் நேரத்தில் கூட, ஒரு நொடின்னு சொல்லுவோமா இல்லையா, கண் சிமிட்டும் நேரத்தில் கூட அவர் உனக்கு மாறு செய்யவே மாட்டார். அப்பேற்பட்ட நல்ல அடியார் ஒரு தூர் அந்த ஊர்ல இருக்கிறாரு. இப்ப நான் ஊரை அழிச்சா அவரும் சேர்ந்து அழிஞ்சு போயிடுவாரு என்று கேட்கிற பொழுது அல்லாஹ் சொன்னதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதல்ல அவரையும் சேர்த்து புரட்டி போடும். என்னங்க காரணம்? அவரு தப்பு பண்ணலையாங்க, தப்பு அவரு பண்ணல, தப்பு அவரு பண்ணல. ஆனால் அவரை சார்ந்து இருந்தவர்கள் தப்பு செய்கிற பொழுதெல்லாம் கண்டும் காணாமல் பாராமுகமாக இருந்ததால் தவறு செய்தவனுக்கு என்ன தண்டனையோ, குற்றமோ, அதாவோ, வேதனையோ இவனுக்கும் கொடுக்கப்படுகிறது. அப்போ நான் நல்லா தான் இருக்கிறேன், நல்லா தான் இருக்கிறோம், நல்லா தான் தொழுகிறோம், வணங்குறோம், எல்லாம் சரி. கடைசி கட்டத்தில் நாம் சார்ந்திருப்பவர்கள் தவறு செய்கிற பொழுது, நாம் சார்ந்திருப்பவர்கள் அந்நிய கலாச்சாரத்தோடு ஐக்கியப்படுகிற பொழுது நம்மால் முடிந்த அளவு தடுக்க வேண்டும், தடுக்காம இருக்கக்கூடாது. அதையும் பாருங்க, இஸ்லாம் அதையும் தெளிவா சொல்லுது. நீ எப்படி தடுக்கலாம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், உன் கண் முன்னா ஒரு தவறு நடக்கிறது என்று சொன்னால் அதை முதல்ல கையால தடுத்துப்பார். இது யாருனால முடியும்? ஒரு தகப்பன் தான் பையனை, தன் குழந்தைகளை தடுக்க முடியும் இல்லையா? அல்லது சொந்த பந்தங்கள்ல இவர் சொன்னா அவங்க கேட்பாங்க, இவர் சொன்னா அவங்க கேட்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு இளைஞன் என்ன செய்யலாம்? ஒரு தாய் மாமாவோ அல்லது அவன் குடும்பத்துல கட்டுப்பட்ட யாரோ ஒரு ஆள் என்ன செய்யலாம்? போய் அடிக்கலாம். அடித்தால் அவன் திருந்துவான் மாத்திரமல்ல, அவனுக்கு நல்வாழ்வு ஏற்படும் என்ற இடத்தில் இவர் இருந்தால் இவர் அதை கட்டாயம் செஞ்சே ஆகும். இல்லைங்க தெரிந்து நம்ம எல்லாம் அடிக்கலாம் முடியாது, நம்ம எல்லாம் அடிச்சோன்னு சொன்னா திருப்பி அடிச்சிடுவானுங்க, அந்த மாதிரியான முரட்டு பசங்க அப்படின்னு சொன்னா இஸ்லாம் சொல்லுகிறது, நீ போய் அவன்கிட்ட அடிச்சு கலாட்டாலாம் பண்ண வேணாம், அவனை கூப்பிட்டு வாங்கணும், வாயை திறந்து சொல்லு, டேய் தம்பி, நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் ஆகாதுடா தம்பி, நம்ம குடும்பம் கண்ணியமான குடும்பம், இதெல்லாம் செய்யக்கூடாது, ஹராம செஞ்சோன்னு சொன்னா அது உனக்கு மாத்திரமல்ல உன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு பாவம் என்று அவர்களுக்கு புத்திமதி எடுத்து சொல்லுங்கள். இல்லை சொல்லிட்டு நம்ம போய் புத்திமதியை போய் சொன்னா அது அவன் உன்னை விளங்கிட்டு நீ யோக்கியமாயா வாயா போயான்லாம் கேட்டுருவோம். அந்த மாதிரியான ஆளு, அந்த மாதிரி ஏடா உலகம்ல இருக்கிறான் உள்ள, எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய முடியாது, எல்லாத்துக்கும் போய் எல்லா இடத்துலயும் அட்வைஸ் பண்ணிட முடியாது. அவன் சொல்லுவான், அட்வைஸ் பண்றதுல ரொம்ப உலகத்துல ரொம்ப சிம்பிளான விஷயம் அட்வைஸ் பண்றதுதான் பாய், அதை நீங்க செஞ்சுட்டு போயிருவீங்க அப்படிமா. அதனால எல்லாத்துக்கும் என்ன செய்ய முடியாது, ஃப்ரீ அட்வைஸ் எல்லாம் பண்ண முடியாது. அந்த மாதிரி இப்ப உபதேசம் செய்தால் கூட அவன் வார்த்தைகளால் நம்மை தாக்குவான், காயப்படுத்துவான் என்று இருந்தால் கடைசியாக பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அவன் செய்கிற அந்த பாவமான காரியத்தை உள்ளத்தால் நீ வெறுப்பது ஈமானின் கடைசி நிலை என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நாம் யோசித்து பார்க்கிறோம். அப்போ ஒரு இடத்துல தவறு நடக்குதுன்னா நீங்க ஊர் உலகத்தெல்லாம் திருத்த வேணாம், நம்மை சார்ந்து நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இரத்த பந்தங்கள், இரத்த உறவுகள், அண்டை வீட்டார்கள் யாராவது இந்த மாதிரி தவறுகளில் ஈடுபடுகிற பொழுது முதலில் அவர்களுக்கு கையால் தடுக்க முடியுமா, அதற்கு சாத்தியமா என்று பாருங்கள். இல்லாவிட்டால் அவர்களுக்கு வாயால் சொல்லி அந்த குற்றத்தில் இருந்து அவர்களை தடுக்க பாருங்கள். அதற்கும் சாத்தியக்கூறு இல்லாவிட்டால் கடைசியாக மனதால வெறுக்கணும். இல்லை எதையுமே செய்ய மாட்டார், அவரு செஞ்சா செஞ்சுட்டு போட்டோம். சில பேர் பாத்தீங்கன்னா குடும்பங்கள்ல மது பிரியரா இருப்பாரு, இல்ல இந்த ஒரு ஹராம செய்யக்கூடியவராக இருப்பாரு, அவருடைய போய் இவர் ரொம்ப ஐக்கியமா இருப்பார். என்ன காரணம்னா அது ஒரு பழக்கங்க, அதை போய் நம்ம என்னங்க செய்ய முடியும், அதுக்காக வேண்டி ஃப்ரெண்ட்ஷிப்பை விட முடியுமாங்க, அதுக்காக வேண்டி நம்ம சொந்த பலத்தை விட முடியுமாங்க அப்படின்னு.
அவரை ஓரளவு வெறுக்க சொல்லி இஸ்லாம் சொல்கிறது. அவர் செய்கிற காரியம் ஹராம் என்று சொன்னால் ஓரளவு அவரிடமிருந்து ஒதுக்கீடு அல்லது அந்த வெறுப்பை நீ காட்டு, அவனுக்கு அங்கீகாரம் அளிக்காது, அவனுக்கு ஆதரவு அளிக்காது. மேலும் அவன் குற்ற செயலில் ஈடுபடுவதற்கு நீயும் ஒரு காரணியாக ஆகிவிடாதே. இதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இது ஈமானில் கடைசி தரம். ஈமானில கடைசி தரம் அவன் செய்கிற அந்த குற்றத்தை பாவத்தை மனதால் வெறுத்து ஒதுக்குவது என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார். அப்படியானால் இன்றைக்கு நிறைய நபர்கள், இஸ்லாமிய இளைஞர்கள் மாற்று மத கலாச்சாரத்தோடு அந்நிய கலாச்சாரத்தோடு ஐக்கியமாய் கிடக்கிறார். குறிப்பாக நியூ இயர் அன்னைக்கு பாத்தீங்கன்னா சில பயிர்கள்லாம் தொழுகிறா வணங்குறா எல்லாம் பண்றான். ஏன்னா அவனுக்கு வேற வழியும் இல்லை. அவன் நட்பு ஓட்டு அந்த மாதிரி, அவன் கொடுக்கல் வாங்கல், அவர் வியாபார சர்க்கிள் எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா காஃபியோட இழந்திருக்கு, சில பேர்கிட்ட கிறிஸ்டினோட இழந்திருக்கு. இங்க இந்த புத்தாண்டு கொண்டாடுறதுல கிறிஸ்டின் இந்துக்கள் என்ற அந்த பாகுபாடுலாம் கிடையாது. உலகத்தில் இருக்கிற எல்லா மதத்தை சேர்ந்தவனும் மார்க்கத்தை சேர்ந்தவனும் கொண்டாடுறான் இல்லையா? அதிலே போய் இந்த இஸ்லாமிய இளைஞரும் சிக்கிக்கொள்வது, மாட்டிக்கொள்வது என்பது வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. இதுல இன்னொரு பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயம் என்னன்னா, கரெக்டா அந்த நியூ இயருக்கு முந்தின நைட்டு, இந்த 12 மணிக்கு மேலதான் நாங்க புத்தாண்டு. அந்த 12 மணிக்கு முன்னாடி இந்த போதை ஆசாமிகள்னு சில பேரை காவல்துறை கைது பண்ணியிருக்கு. போதை ஆசாமிகள் அங்கங்க சுத்திட்டு இருக்கிறான், ரவுஸ் பண்ணிட்டு இருக்கிறான். மற்ற நாள்ல அமைதியா குடிச்சு போட்டு போயிடுவாரு. அன்னைக்கு செலிபிரேட் பண்ணணும்னு சொல்லி ஆச்சா பூச்சான்னு சவுண்ட் எல்லாம் போட்டு இந்த நட்போட்டங்கள்லாம் சேர்ந்து அந்த மாதிரி ஆயிடும் இல்லையா? சரி, ஏதோ எப்படியோ நடக்குது. ஆனால் இறுதியில் ஒரு இஸ்லாமிய சகோதரன் 2 நபர்கள் 3 நபர்கள் மது போதையில் தள்ளாடி கொண்டு நின்றார்கள் என்ற செய்தியை பெருசா போடுறோம். அதை பார்க்குகிற பொழுதுதான் நமக்கு வலிக்கும். அடப்பாவம், எவ்வளவு பெரிய ஒரு உன்னதமான கலாச்சாரங்கள் சொல்லப்பட்ட இந்த இஸ்லாமிய சமூகத்தில் பிறந்து வளர்ந்து தன் பெற்றோர்களுக்கு அவப்பெயரையும் மெயினா இஸ்லாத்திற்கு ஒரு மிகப்பெரிய தீக்கரையும் ஏற்படுத்தக்கூடிய அந்த மோசமான நபர்களுக்கு நாம் திரும்ப திரும்ப அறிமுகப்படுத்துவது அல்யோம் அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. அல்லாஹ் மார்க்கம் என்றார், அல்லாஹ் கலாச்சாரம் என்றார், அது இஸ்லாமிய சமூகத்தை மாத்திரம்தான், இஸ்லாமிய கோட்பாட்டை மாத்திரம்தான் புரிந்து கொண்டிருக்கிறார். அந்நிய கலாச்சாரத்தோடு போகிறவர் அதற்கு ஒப்பாக ஆகிடுவான். விலையும் பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடல. ஒரு ஹதீஸ்ல ரொம்ப அழுத்தமாக சொல்லுவாரு, யகூதிகளையும் யூதர்களையும் பின்பற்றக்கூடியவர்கள் அவருக்கு ஒப்பானவர். நீ என்னதான் 5 நேரம் தொழு, என்னதான் நீ வணங்கிட்டு இருந்தாலும் அவருடைய கலாச்சாரத்தோடு ஐக்கியப்பட்டு விட்டால் நீ அவனுக்கு ஒப்பானவன் தான். ஒரு கால் ஈமான் இல்லாமல் கூட மரணிக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஒரு காலம் அந்நிய கலாச்சாரத்தோடு யகூதியோடு நசரானியோடு அவனுடைய பழக்க வழக்கங்களில் ஒட்டி விடாதே, உரசி விடாதே. சேரணும், பழகணும், வியாபாரம் பண்ணணும், கொடுக்கணும், வாங்கணும், எல்லாம் சரி, அது ஒரு பார்ட்டு. இன்னொரு பார்ட்டு அமல், இன்னொரு பார்ட்டு செயல்முறை, இன்னொரு பார்ட்டு விதி. அல்லாஹ் எதை சொன்னானோ, பெருமானார் எதை வழிகாட்டினார்களோ அதை தாண்டி அதை கடந்து செல்வது இஸ்லாத்தில் மிகப்பெரிய குற்றவாளியாக அவன் பார்க்கப்படுவான். அதனால் 12 மணி அன்னைக்கு முழிக்கிறதே என்னை கேட்டா ஹராம்னு பத்துவா கொடுக்கணுங்க. ஏன்னா உலகமே ஒரு பக்கம் போகுது, இஸ்லாமியன் நாங்கள் ஒரு பக்கம் போவோம், அல்லாஹ் ரசூல் எதை சொன்னார்களோ அதன் பக்கம் நடைபெறுவோம். அதுதான் இந்த சித்தாந்தம். மதீனாவுக்குள்ள போகும்போது மதீனாவாசிகள்லாம் எங்களுக்குன்னு சில பெருநாள் இருக்கு, கலாச்சாரம் இருக்குது, எங்களுக்குன்னு சில நாட்கள், கொண்டாட்ட நாட்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லுகிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு 2 பெருநாள், ஒன்று ஈதுல் ஃபித்ர், இன்னொன்று ஈதுல் அத்ஹா, இந்த 2ஐ தவிர பெருநாள் கிடையாது என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திற்கு மிக அழுத்தமாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நாம் தான் சொல்லியாக வேண்டும். குறிப்பா நம்ம சீரா இருக்கணும். அன்னைக்கு அந்நேரம் முழிச்சிருக்கிறது, நம்ம தண்ணி அடிக்க மாட்டோம், சேர்த்து வெளியே சுத்த மாட்டோம், சேர்த்து எங்கேயும் போக மாட்டோம்,
ஆனா டிவி முன்னாடி உட்கார்ந்து நிகழ்ச்சி மட்டும் பார்ப்போம். இது ஒரு அறாம் தான். இந்த செல்போன்ல இந்த துபாயில பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த 12 மணி அன்னைக்கு அந்த டவர் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா நியூ இயர் அப்படின்னு வான வேடிக்கைகள் நல்லா இருக்கும். இது கண்டு கழிக்கிறது தானே, ரசிக்கிறது தானே என்று சொன்னாலும் அன்றைக்காக வேண்டி விழித்திருப்பது, அன்றைய நாளுக்காக வேண்டி காத்திருப்பது என்பதும் இஸ்லாத்திலே ஆகமாக்கப்பட்டது கிடையாது. அதனால நாமும் சரி, நம்மை சார்ந்தவர்களும் சரி, அந்நிய கலாச்சாரத்தோடு அணுக விடாமல் இஸ்லாத்தினுடைய கோட்பாட்டோடு வாழுகிற நல்ல பக்குவத்தையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அத்துணை நபர்களுக்கும் வழங்குவானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.